வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஜெகதீச பாண்டியன் பற்றி எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்களும் முன்ன நாம் தமிழரில் இருந்த ஒரு நபர் தான். அவர் முன்ன நாம் தமிழரில் இருந்தார். நாம் தமிழர்லேருந்து வெளியில் வந்துட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் சேர்ந்து திரு சீமானை பற்றின நிறைய விமர்சனங்கள் வச்சார். அவருடைய கொள்கை மாறிட்டார், தவறிட்டார் அப்படின்றத. இன்னைக்கு பதிவில் என்ன போட்டிருக்காருன்னா, திரு வேல்முருகன் அவர்கள் அவர் நம்ம கட்சியில் இணைஞ்சதுலேருந்து அவர் நாம் தமிழரை பற்றின ஒரு மாற்று கருத்தை வச்சுக்கிட்டே இருந்தார். என்னதான் இருந்தாலும் வேறு வேறு கட்சியாக இருந்தாலும் அவங்களும் நாங்களும் நட்பு சக்தி, இதை பற்றி அவங்க இதை நிறுத்தி கொள்ளணும்னு சொன்னோன்னே அவருக்கு அது உடன்படலை. அதனால இப்போ அவர் கட்சியிலேருந்து விலகி தாவேக்கால இணைய இருக்கிறாருன்னு என்கிட்ட சொன்னார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் கூட சீமான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு தான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தேன். கட்சியை விட்டு யாரெல்லாம் போனாங்களோ அந்த கட்சிக்குள்ளே இருக்கவங்க பிடிக்கலன்ட்டு போனதில்லை. நேரடியாக நபர் ஒற்றை தலைமையாக இருந்துக்கிட்டு அவர் யார்கிட்டையும் அதாவது ஆலோசனையெல்லாம் கேட்டு செயல்படாத சீமான் என்ற நபர் தான் அந்த கட்சியை வளர்ந்ததுக்கு காரணமும் அவர் தான். பலர் கட்சி விட்டு ஓடுனதுக்கு காரணமும் அதுதான். இப்போ அவர் போன வரை என்ன பண்ணுறாரு, தமிழக வாழ்வுரிமை கழகத்துக்கு போகிறாரு. வெற்றிக்குமரனும் போனார். சரியா? வெற்றிக்குமரன் நிறையா ஆரம்பத்திலேருந்து பயணித்தவர். இந்த வெற்றிக்குமரன் மாதிரி வெற்றிக்குமரன்லாம் சீமானை எதிர்த்து மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லலை.